அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சிக்கன் கபாப் வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து காட்டுறேன். இது வந்து பாகிஸ்தானோட ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. இது வந்து சிக்கன் சப்லி கபாப்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து மின்ச்டு சிக்கன் வந்து ஒரு 400 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டும் அப்புறம் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். மல்லித்தூள் வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெயின் வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து பைண்டிங் பண்ணி வச்சுக்கோங்கிறதுனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அப்புறம் வந்து மல்லிக்கீரையும் வந்து பச்சை மிளகாவும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஒரு 1/2 தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நான் தக்காளியில் உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வெறும் மேலாக்க உள்ளதை மட்டும்தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப வாட்டரியாக வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் எக் ஆட் பண்ணால் வந்து போதும். இதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் வந்து ஒரு ஸ்மாலாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இந்த ரெசிபிக்கு வந்து மெயின் வந்து நம்ம வந்து மாதுளப்பழம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது ஃப்ளேவர் வந்து பிடிக்கும்னா நீங்கள் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் வந்து மாதுளப்பழம் வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணுறதுனால மாதுளையோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து தெரியல. ஆனால் இதோட மிக்ஸ் ஆகி அது வந்து குக் பண்ணதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் தான் லைட்டாக தான் வருது. அதனால் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம டீப் ஃப்ரைலாம் வந்து பண்ணக்கூடாது, ஷாலோ ஃப்ரை தான் வந்து பண்ணணும். ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம எப்போதும் வந்து கொஞ்சம் வந்து திக்காக செய்கிற மாதிரி செய்யாமல் இதை வந்து கொஞ்சம் தின் பேட்டிஸாக வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். இதை வச்சு நம்ம வந்து பர்கரும் வந்து ரெடி பண்ணலாம். பர்கருக்கு வந்து உள்ள கட்லெட்டுக்கு பதில் இதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டோம்னாலும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. வந்து நம்ம வந்து ஹையாக வச்சா வந்து அதை வந்து சீக்கிரமாக வந்து கொஞ்சம் குக் ஆகி அப்புறம் வந்து இதாகிடுங்கிறதுனால ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கிட்டேன்னா அது வந்து ஒரு குக் ஆகுறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது ஆகும். இப்போ ஒரு சைடு வந்து குக் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து இப்போ ஃப்ளிப் பண்ணிடலாம் இன்னொரு சைடுக்கு.
இது என்ன ரிஃபா? இது என்னது? சிக்கன் கட்லட். இப்போ வந்து நம்ம வந்து இதை திருப்பி போட்டாச்சு. இதை வந்து இதுவும் வந்து மேக்ஸிமம் 5 minutes to 10 minutes தான் வந்து எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே என் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவான்.